அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய உறவுகளே, நான் முஸ்தகிம் மௌலவி. மிகவும் முக்கியமான ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே பலதரப்பட்ட மனிதர்கள், பலதரப்பட்ட வர்க்கத்தினர் இருக்கின்றார்கள். அந்த பலதரப்பட்ட மனிதர்களுக்கும் பலதரப்பட்ட சமூகத்தினர்களுக்கும் வழிகாட்டுவதற்காக வேண்டி மத தலைவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால், இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி உலமாக்கள் மத தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் 3000க்கும் 4000க்கும் இடைப்பட்ட பள்ளிவாசல்கள், அதே போல 400க்கும் அதிகமான மதரசாக்கள், அரபு மதரசாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரபு மதரசாக்களிலும் அதே போல பள்ளிவாசல்களிலும் கடமை புரியவர்கள், மஸ்ஜிதுகளிலும் கடமை புரியக்கூடியவர்கள் உலமாக்கள். 10,000க்கும் அதிகமான உலமாக்கள் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவுடைய அடையாள அட்டையை பெற்றிருக்கின்றார்கள். அடையாள அட்டை இதுவரை பெறாதவர்கள் 10,000க்கும் அதிகமானவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் 3000-4000 மஸ்ஜிதுகள் தான் இருக்கின்றது இலங்கையில். அதிகமான உலமாக்கள் இன்று பள்ளிவாயலோடு தொடர்பில்லாதவர்களாக, பள்ளிவாசல் கடமையோடு தொடர்புடைய இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? உலமாக்கள் என்பவர்கள் பள்ளிவாசலில் கடமை புரியக்கூடியவர்கள், அதே போன்று மதரசாக்களில் கடமை புரியக்கூடியவர்கள். ஏன் இவர்கள் பள்ளிவாசல்களில் கடமை புரியாமல், ஏன் இவர்கள் மஸ்ஜிதுகளில், மதரசாக்களில், அரபு மதரசாக்களில் கடமை புரியாமல், ஏன் வேறு வேறு வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி எங்கள் அனைவருக்கும் எழும்புகின்றது. இதற்குரிய பதில் என்னவென்றால், பள்ளிவாசல்களில் கடமை புரியக்கூடிய உலமாக்களை நிர்வாகம், அந்த கிராமங்களுடைய நிர்வாகங்கள் ஒழுங்கான முறையிலே அவர்களை வழிநடாத்தாததன் காரணமாக, ஒழுங்கான முறையில் அவர்களை கவனிக்காததன் காரணமாக இன்று அதிகமான உலமாக்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு சில உலமாக்கள் ஹோட்டல்களில் பீங்கான் கழுகக்கூடியவர்கள், பிளேட் கழுகக்கூடியவர்களாக, ஒரு சில உலமாக்கள் கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக, அதிகமான உலமாக்கள் என்ன செய்கின்றார்கள்? வெளிநாடுகளில் சாரதிகளாக வேலை செய்யக்கூடியவர்கள், அதிகமான உலமாக்கள் இன்னொரு வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? பள்ளிவாசல்களில் தொடர்ந்து இருக்க முடியாது, கடமை செய்ய முடியாது. ஒரு வருடம் கடமை செய்துவிட்டால் அதற்கிடையிலே எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ அந்த ஆலிமுக்கு எதிராக எத்தனையோ நிர்வாகத்தின் மூலமாக எத்தனையோ பிரச்சனைகள் எழும்புகின்றது. அதனால என்ன செய்கின்றார்கள்? அந்த பள்ளிவாசலுடைய கடமை அப்படியே இல்லாமலாக்கி உதறி தள்ளிவிட்டு உலமாக்கள் அவர்கள் வேறு வேறு தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய உறவுகளே, அன்புக்குரிய சமூகமே, இப்படியாக உலமாக்களுடைய நிலைமை தொடர்ந்து செல்லும் என்றிருந்தால், எதிர்காலங்களில் நான் நினைக்கின்றேன், என்னுடைய கருத்து, பள்ளிவாசல்களில் கடமைக்கென்று உலமாக்கள் சேர மாட்டார்கள். அதிகமான உலமாக்கள் ஒவ்வொரு வருடமும் ஆலிம்களாக வெளியேறுகின்றார்கள். ஆனால் பள்ளிவாசலில் கடமை புரியவர்கள், மதரசாக்களில் கடமை புரியக்கூடியவர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆலிம்களாக வெளியாகின்றார்கள். வெளியாகியதும் அவர்கள் வேறு ஏதாவது ஒரு தொழிலை தேடிச் செல்கின்றார்கள். ஏன் காரணம்? இந்த நிர்வாகத்தினருடைய வெறுப்பின் காரணமாக, கசப்புணர்வின் காரணமாக இப்படியான அடுத்த வேலைகளை உலமாக்கள் செய்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிர்வாகத்தினருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? நம்பிக்கையாளர் சஃபை. இந்த நம்பிக்கையாளர் சஃபை என்ற பெயர் இல்லாமலாக்கப்பட வேண்டும். அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல, நம்பிக்கையாளர் சஃபை அல்ல. இவர்கள் மிகவும் முனாஃபிக், இவர்கள் மிகவும் அநியாயம் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் ஆலிம்களோடு மிகவும் மோசமாக நடக்கக்கூடியவர்கள். ஆலிம்களை இவர்கள் அவர்களுடைய சொற்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் இந்த நம்பிக்கையாளர் சஃபை என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்தினர். அதாவது மாடு வளர்க்கக்கூடியவன், அதே போன்று இறைச்சி கடை செய்யக்கூடியவன்,
அதே போன்று ஒன்றுமே தெரியாதவன் ஒரு நிர்வாகத்துக்கு வந்து விட்டால் என்னை விட்டால் ஆள் இல்லை, என்னை விட்டால் ஆள் இல்லை, அந்த அட்டையை தூக்கி மெத்தல வச்ச மாதிரி, என்னை விட்ட ஆள் இல்லை, எங்கட பேச்ச ஹதரத் கேட்கணும், எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ளானதான் ஹதரத் இருக்கணும், எங்கட கட்டுப்பாட்டை மீறி தாண்டி சென்றால் அவர் கடமையிலிருந்து நீக்கப்படுகின்றார். இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டு அடந்தேறிக்கொண்டே இருக்கின்றது. உலமாக்களுடைய சம்பளத்தை பாருங்கள், எல்லோருடைய சம்பளம் அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்றது, அதிகரித்துக் கொண்டே செல்லுகின்றது. ஏன்? இன்று அப்படியான ஒரு நிலைமை எங்களுடைய நாட்டில் பொருளாதார வீழ்ச்சி, அதே போல ஒவ்வொரு நாளும் பொருட்களுக்கு விலையேறிக்கொண்டே போகின்றது. ஆனால் பள்ளிவாசல்களுக்கு இமாம்களாக தேடக்கூடியவர்கள் யாரு தெரியுமா? ஆக குறைந்த சம்பளத்துக்கு தான் ஆலிம்களை தேடுகின்றார்கள், இமாமாக தேடுகின்றார்கள். ஒருவரும் 50,000 ரூபாய் கேட்கின்றார், இன்னொருவர் 35,000 ரூபாய் கேட்கின்றார், இன்னொருவர் 20,000 தான் எனக்கு போதும். அன்புக்குரியவர்களே, யாரு எடுப்பார்கள் தெரியுமா? யாரு 20,000 சம்பளம் கொடுப்பார், யாரு 20,000 கேட்டாரோ அவரைத்தான் அவர்களுடைய பள்ளிவாசல்களுக்கு இமாமாக நியமிப்பார்கள். யாரு சம்பளம் குறைவாக கேட்கின்றார்களோ அவர்கள்தான் இமாமாக நியமிக்கப்படுவார்கள். இப்படியான மோசமான, இப்படியான கேவலமான விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏன் உலமாக்களுக்கு குடும்பம் இல்லையா? ஏன் உலமாக்களுக்கு மனைவி மக்கள் இல்லையா? ஏன் உலமாக்களுக்கு அடுத்தவர்கள் போன்று தேவை இல்லையா? ஏன் உலமாக்கள் அடுத்தவர்கள் போன்று உலமாக்களுக்கு பிள்ளை குட்டிகளுக்கு கவனிக்கக்கூடிய விடயம் இல்லையா? எல்லாமே அடுத்தவர்கள் போன்று உலமாக்களுக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இப்படியான அநியாயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள்? பாருங்கள், உலமாக்கள் மாத்திரம்தான் 24 மணித்தாலும் பள்ளி வாயில்களில் வேலை செய்கின்றார்கள். அடுத்த சமூகம் ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டால் காலையிலே போகின்றார்கள், 2-2:30 மணி வரை அரட்டை அடிக்கின்றார்கள். அதற்கு பிறகு அவருடைய தொழில் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து விடுகின்றார்கள். சனி ஞாயிறு லீவ் நாள், போய நாள் லீவ் நாள், இப்படியாக லீவுகள் அதிகம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஏன் ஆபீஸ்களில் வேலை செய்யக்கூடிய, பிரைவேட் ஆபீஸ்களில் வேலை செய்யக்கூடியவங்க, அதே போன்று அன்றாடம் கூலி தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருடைய சம்பளத்தையும் பாருங்கள். அன்றாடம் கூலி தொழில் செய்யக்கூடியவர்களுடைய சம்பளம் 3000 ரூபாய். ஆனா உலமாக்களுடைய சம்பளம் 20,000, 25,000, 30,000, 35,000. இப்படியாகத்தான் இவர்களுடைய ஒரு பள்ளியில் இமாமாக கடமை புரிந்திருப்பார், 35,000 ரூபாய் சம்பளம். கூட்டி கேட்டால் அதில் எங்களுக்கு கூட்டி தர முடியாது, தாராளமாக வருமானம் இருக்கு, தென்னந்தோட்டத்திலிருந்து வருமானம் வருகின்றது, அதே போன்று பள்ளி வாசல்ல தாராளமாக வருமானம் இருக்கின்றது. குடும்பங்கள், ஒரு கிராமத்துக்கு 200, 250, 300 குடும்பங்கள் இருக்கின்றது. அந்த குடும்பத்துடைய வசூலுக்கு அதே போன்று வெளி வருமானம் தாராளமாக இருக்கின்றது. ஆனால் அந்த ஆலிமுக்கு கை நிறைய ஒரு 60,000, 70,000 சம்பளம் கொடுப்பதற்கு கஞ்சத்தனம் பண்ணக்கூடிய நிர்வாகம் தான் எங்களுடைய நாட்டில் அதிகமானவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 3 வருடம் 4 வருடம் கடமை செய்துவிட்டு அவர் எம்டி கையோடு தான், வெறும் கையோடு தான் அவர் வீட்டுக்கு செல்ல வேண்டும். அவருக்கு இடிஎஃப்பும் இல்லை, ஏனைய எந்த விதமான கொடுப்பனவுகளும் இல்லை. இப்படியான ஒரு அவலமான, இப்படியான ஒரு மோசமான ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த இன்னொரு கசப்பான உண்மையை நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த குறைந்த சம்பளத்துக்கு காரணம் ஒரு சில முனாஃபிக்கான உலமாக்களும். உதாரணமாக, நான் 60,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு இடத்தில் வேலை செய்கின்றேன் என்று வைத்துக் கொள்வோம். இன்னும் ஒருவர் வருகின்றார், வந்து ரகசியமாக அந்த நம்பிக்கையாளர் சஃபை என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்குகள் இடத்துல கேட்கின்றார், நான் 40,000 ரூபாய் சம்பளத்துக்கு வருகின்றேன், எனக்கு வேலை தருகின்றீர்களா? அப்ப என்ன செய்வார்கள்? நான் 60,000 சம்பளம் எடுத்தவரிடத்துல, அதில் மன்னிச்சு கொள்ளுங்க, எங்களால் இந்த 60,000 ரூபாய் சம்பளம் தர முடியாது, எங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு ஒருவர் இருக்கின்றாரு, அல்லது 40,000 ரூபாய்க்கு நீங்க விருப்பமாக இருந்து கொள்ளுங்க. இப்ப சம்பளம் குறைக்கிற காலமா? இல்ல, சம்பளத்தை கூட்டி கொடுக்கக்கூடிய காலம். இதற்கெல்லாம் அந்த நம்பிக்கையாளர் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக் சஃபையும் அந்த ஊர் மக்கள், அந்த நிர்வாகத்தினர் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல வேண்டும். அதே போல இந்த விடயத்துல, உலமாக்களுடைய விடயத்துல, பள்ளிவாசலில் கடமை செய்யக்கூடிய உலமாக்களுடைய விடயத்துல அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா முக்கியமான கரிசனை செலுத்த வேண்டும், முக்கியமான கரிசனை செலுத்த வேண்டும். இது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாக்கு முக்கியமான ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய தலைமையகத்துக்கு கீழால
அதிகமான உலமாக்கள் தேசிய அடையாள அட்டை எடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் உலமாக்களுடைய பள்ளி வாயிலில் கடமை புரியக்கூடிய, மதரசாக்களில் கடமை புரியக்கூடிய உலமாக்களுடைய விடயத்தில் நீங்கள் கூடிய கரிசனை செலுத்த வேண்டும். ஒரு சம்பளத்தை நிர்ணயிக்கலாம். அதே போன்று அதிகமா அந்த யூசுப் முஃப்தி அவர்களுடைய ஃபவுண்டேஷன் இருக்கின்றது. யூசுப் முஃப்தி கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், உலமாக்களுடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நேற்று இரவு நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது சில உலமாக்கள் நாங்கள் கதைத்துக் கொண்டிருந்தோம். ஒரு ஆலிமுடைய வீடு கரையான் பிடித்து அப்படியே அந்த வீட்டுடைய கூரை விலை இருக்கின்றது. யார் இதற்கு பொறுப்பு? அந்த அளவு கஷ்டமான உலமாக்கள் நாட்டில் தாராளமாக இருக்கிறார்கள். உலமாக்களை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, உலமாக்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. இன்றைக்கு பாருங்க, பௌத்த மத தலைவர்கள் V8ல போறாங்க, பௌத்த மத தலைவர்கள் ஃப்ராடோல போறாங்க, பௌத்த மத தலைவர்கள் என்னென்ன வாகனங்கள்ல பெரிய பெரிய வாகனங்கள்ல போகின்றார்கள். இன்று உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சமூகம் இன்று உலமாக்களை அப்படியே மிதிக்கின்றது. காலால் உலமாக்களை எந்த அளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவு கேவலப்படுத்துகின்றது எமது இஸ்லாமிய சமூகம். ஆனால் அவர்கள் பௌத்த துறவிகள் எவ்வளவுதான் அநியாயம் செய்தாலும், எவ்வளவுதான் பாவகரமான வேலை செய்தாலும், எவ்வளவுதான் மோசமான வேலைகள் செய்தாலும், எவ்வளவுதான் பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டாலும், ஆனால் அவர்கள் அந்த கண்ணியத்தை, மத தலைவர் என்ற கண்ணியத்தை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று நாங்கள் சீரழித்து விட்டோம் எங்களுடைய உலமாக்களை. எங்களுடைய பொதுமக்களும் எங்களுடைய நிர்வாகத்தினரும் சீரழித்து விட்டார்கள். அதனாலதான் இன்று பீங்கான் பிளேட் கழுவக்கூடியவனாக, அதே போன்று 2-3 தினங்களுக்கு முன்னால என்னிடத்தில் ஒருவர் பகிர்ந்து கொண்டார். ஹசரத், நான் திருவோணமலையில ஒரு ஹோட்டலுக்கு சென்ற நேரம் ஒரு ஆளுமை சந்தித்தேன். அவர் என்ன செய்கின்றார், பிளேட் கழுவக்கூடிய வேலையில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அதற்கு பின்னால நான் அவரை கூப்பிட்டு அவருக்கு நான் என்ன செய்தேன், சில கொடுப்பனவுகளை கொடுத்து அவரை, நீங்க வீட்டுக்கு போங்க ஹசரத், வீட்டுக்கு போய் வேற ஏதாவது ஒரு தொழில் செய்யுங்க அல்லது பள்ளிவாசல் ஒன்றை தேடுங்கள். அதற்கு பிறகு அவர் சொன்ன வேலை என்ன தெரியுமா, பள்ளிவாசலில் கடமை செய்வதை விட இந்த பிளேட் கழுவுவது எனக்கு சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல இன்னும் ஒரு ஆகவும் மோசமான கொடூரமான வேலைகளை நிர்வாகம், அதாவது நம்பிக்கையாளர் சஃபை என்று சொல்லக்கூடிய அந்த முனாஃபிக்கான சஃபை என்ன தெரியுமா செய்கின்றது, எல்லோரும் அல்ல நல்லவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன தெரியுமா செய்கின்றார்கள், நோன்புக்கு என்று, நோன்பு பெருநாளைக்கு என்று ஹதியாக்களை பொதுமக்கள் கொடுக்கின்றார்கள். அந்த ஹதியாக்களிலும் தேவையான அளவு அவர்களுக்கு எடுத்துவிட்டு சொச்சத்தை தான் உலமாக்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஹஜ்ஜி பெருநாளைக்கும் சேரக்கூடிய அந்த கொடுப்பனவுகள்ல அந்த சேரக்கூடிய பணத்துல அறவாசையை அடித்து விட்டு ஒரு 10,000-15,000 ரூபாயைத்தான் கொடுக்கின்றார். ஒரு ஆலிமின் இடத்துல பகிர்ந்து கொண்டார். அன்றாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு ஆலிமின் இடத்துல பகிர்ந்து கொண்டார். ஹதரத், இந்த கிராமத்துல 250-300 குடும்பங்கள் இருக்கின்றது, எனக்கு 22,000 ரூபாய் தான் ஹஜ்ஜி பெருநாளைக்கு தந்தாங்க. எத்தனை குடும்பம் இருக்கு? 250 குடும்பத்துக்கும் அதிகம். 250 குடும்பத்துல 2 பேர், கணவன் மனைவி பிள்ளைகள், இப்படியாக பார்த்தால் அன்புக்குரியவர்களே 30-40-50,000 ரூபாய் கொடுக்கலாம். ஆனால் அந்த ஆலிம்களை கவனிக்கக்கூடிய சமூகம் இன்றைக்கு என்ன செய்கின்றது, பாடசாலையை கட்டி எழுப்புகின்றது. பாடசாலையை கட்டி எழுப்புவதற்கு அரசாங்கம் இருக்கின்றது. அவர்கள் என்ன செய்கின்றார்கள், பாடசாலையை கட்டி எழுப்புகின்றார்கள். ஒரு ஆலிம் மோட்டார் சைக்கிள் ஓட முடியாது, ஒரு ஆலிம் திரிவில் ஓட முடியாது, ஒரு ஆலிம் பள்ளிவாசல்ல கடமை செய்யக்கூடிய ஆலிம் ஒரு கார் ஒன்று எடுத்து ஓட முடியாது. யாராவது கார் வைத்திருக்கக்கூடிய, ஏனைய வாகனம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலுடைய ஒரு இமாமை காட்டுங்கள். இல்லை. ஏன் அந்த அளவுக்கு நீங்கள் மோசமாக நடாத்துகின்றீர்கள்? ஒரு ஆலிம் கஷ்டப்பட்டு அவருடைய திறமையின் மூலமாக ஒரு வாகனத்தை எடுத்தாலும், ரைட், இவன் ஒரு வாகனம் எடுத்துட்டான் பள்ளி வாசலுக்கு வந்து, இவனை எப்படியாவது அனுப்பிவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, உலமாக்களை கேவலப்படுத்தினால் நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விடத்துல தண்டனையை அனுபவிப்பீர்கள். ஒரு சில முனாஃபிக்கான உலமாக்களும் இருக்கின்றார்கள், ஒரு சில முனாஃபிக்கான உலமாக்கள் தலைவர்களாகவும் இருக்கின்றார்கள். எந்த பள்ளிவாசல்களில் உலமாக்களும் தலைவர்களாக இருப்பார்களோ அந்த இடத்திலும் உலமாக்களுக்கு கடமை செய்ய முடியாது. இனத்தில் வந்தார் ஹசரத்,
அவர் ஒரு பள்ளி தலைவர், அவர் ஒரு இந்த முனாஃபிக்கான ஒரு ஆலிம், அவர் தான் தலைவராக இருந்தார். அவர் வந்த ஹஜரத் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, நீங்க எப்படி சொல்றார், என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு ஏனைய நிர்வாகத்தினருடைய வேலைதான் இது, என்னுடைய வேலை அல்ல. அவர்கள் சொல்லிவிட்டார்கள், எங்களுக்கு சொல்ல முடியாது, நீங்கள் ஹஜரத்திடத்துல சொல்லுங்க. ஹஜரத் உங்களுக்கு சம்பளம் அதிகம், உங்களோட சம்பளத்தை குறைக்க வேண்டும், 40,000 ரூபாய் தான் தரலாம். இப்படியான முனாஃபிக்கான தலைவர்களும் உலமாக்கள் தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இது உலக அழிவுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கட்டாயம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் கட்டாயம் எல்லா உலமாக்களுக்கும், யாரெல்லாம் பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் இருக்கின்றார்களோ, எங்களுக்கு தெரியும் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இருக்கின்றது. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா நினைத்தால் உலமாக்களுக்கு தாராளமாக உதவி செய்யலாம். வருடத்துல என்ன செய்யுங்கள், ஒரு கிராமத்துல 2 உலமாக்கள், ஒரு உலமாக்களை தெரிவு செய்யுங்கள். கிளை ஜமியத்துல் உலமா இருக்கின்றது, மாவட்ட ஜமியத்துல் உலமா இருக்கின்றது. அந்த மாவட்ட ஜமியத்துல் உலமாவில் கேளுங்க, அந்த கிளை ஜமியத்துல் உலமாவில் கேளுங்க, யாரு கஷ்டப்பட்ட உலமாக்கள் இருக்கின்றார். அவர் ஐடென்டி எடுத்தாலும் சரி, எடுக்காவிட்டாலும் சரி, அவர் ஆலிம் தானே. கேளுங்கள், விசாரியுங்கள். விசாரிச்சு ஒரு தொகை பணத்தை கொடுங்கள். பணத்தை கொடுத்து அவருக்கு ஒரு சுய தொழிலை ஊக்குவிக்கலாம். உங்களால முடியும், அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவால முடியும். அதே போன்று யூசுப் முஃப்தியுடைய ஃபவுண்டேஷனால முடியும். இன்று யூசுப் முஃப்தி எடுத்துக்கொண்ட பாடசாலைக்கு அதிகமாக உதவி செய்கின்றார். இஸ்மாயில் வித் ஸ்கூல் என்று பாடசாலை உபகரணங்கள், ஸ்டேஷனரிஸ் கொடுக்கின்றார் அதிகமாக. மாஷா அல்லாஹ், நான் பாராட்டுகின்றேன், சந்தோஷம். ஆனால் மதரசாவுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும். அதே போன்று கஷ்டப்படக்கூடிய உலமாக்கள், நீங்கள் வாருங்க, உங்களுக்கு தெரியாவிட்டால் நான் தருகின்றேன் யாரு கஷ்டப்படக்கூடிய உலமாக்கள் இருக்கின்றார்கள் என்று. ஒரு ஆலிம் இன்று கூரை போடுவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். கரையான் அப்படியே அரித்து விட்டது. அவருடைய வீட்டை சென்று நாங்கள் பார்த்தோம், 2-3 உலமாக்கள் பார்த்தோம். உண்மையிலே அவசரமாக அந்த விடயத்தை செய்ய வேண்டும். செய்யாவிட்டால் அந்த கூரை அப்படியே கலண்டு விழுந்துவிடும். இந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்ல முடியாத கஷ்டத்துல, சொல்ல முடியாத துயரத்துல, நெருக்கதிக்கு உள்ளானவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றனர். இவர்களை பொதுமக்கள் பார்க்க மாட்டார்கள். பொதுமக்களுக்கு எலர்ஜிக். உலமாக்களை கவனிப்பதென்றால், உலமாக்களுக்கு உதவி செய்வதென்றால், உலமாக்களுக்கு ஏதாவது செய்வதாக இருந்தால் எல்லோருமல்ல, இருக்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன். அப்படியானவர்களுக்கு தான் நான் இந்த காணொலியை போடுகின்றேன். ஒரு சில பொதுமக்களுக்கு எலர்ஜிக் உலமாக்களுக்கு உதவி செய்வது, ஒரு சில பொதுமக்களுக்கு எலர்ஜிக் உலமாக்கள் நல்ல முறையில் இருப்பது, ஒரு வாகனத்தை வைத்திருந்தால் கண்ணால காட்ட முடியாது. அவர் ஒரு கடை போட்டு விட்டால் அவருக்கு ஒரு எலர்ஜிக், பாரு அவன் ஒரு கடை போட்டாண்டா அப்படின்னு சொல்லி ஒரு எலர்ஜிக். அன்புக்குரிய சமூகமே, உலமாக்கள் உலகத்துல, எங்களுடைய நாட்டுல தலை நிமிர்ந்த சமூகமாக வாழ வேண்டும். அதே போன்று வக்ஃப் சபை இருக்கின்றது. வக்ஃப் சபை ஒரு சம்பளத்தை நிர்ணயிக்கலாம், ஏன் நிர்ணயிக்க முடியாது? நீங்கள் ஒரு சம்பளத்தை நிர்ணயிக்க முடியாவிட்டால் ஏன் இந்த வக்ஃப் சபை? சும்மா பேருக்குத்தான வக்ஃப் சபை? வக்ஃப் சபையுடைய தலைவர் சும்மா பேருக்குத்தானா? இல்லை, வக்ஃப் சபை முடிவெடுக்கலாம். நீங்கள் பள்ளி வாசலில் கடமை புரியக்கூடிய முஅல்லிம், உஸ்தாத், ஃபேஷிமாம், அதே போன்று முஅத்தின், இவர்களுக்கு இவ்வளவு சம்பளம் நீங்கள் கட்டாயம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று உங்களால் முடிவு செய்யலாம். அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவான முடிவு செய்யலாம். அதே போன்று யூசுப் முஃப்தியுடைய ஃபவுண்டேஷனால் முடிவு செய்யலாம். நீங்கள் என்ன செய்யுங்கள், யூசுப் முஃப்தி, உங்களுக்கு அல்லாஹ் அதிகமான பலத்தை தந்திருக்கின்றான். அதிகமான செல்வந்தர்கள் உங்களோடு இருக்கின்றார்கள், உங்களுடைய கையிலே இருக்கின்றார்கள். அதே போன்று அகில இலங்கை ஜமியத்துல் உலமா வாயை துறந்தால் எத்தனையோ தனவந்தர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் உதவி செய்வதற்கு. எனவே நீங்கள் தேடுங்கள். நீங்கள் யார் யார் கஷ்டப்பட்ட உலமாக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஏதாவது உங்களால் முடியுமான பங்களிப்புகளை செய்யுமாறு நான் உங்களிடத்துல பணிவாக கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.